தங்கனல்லா ஏழங்குடி எங்கண்ணா என நீரால் அகந்தீரு பாலங்குடி எங்கண்ணா பசிதாகந்தானே திருங்கண்ணு அந்த நேரத்தில்தானே அண்ணமாறு சாமிகளுக்குத்தானே இளநீர் நீர் ஒரு வணக்கம் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படித்தானே இருக்கப்பட்ட நேரத்திலே அண்ணமாறு சாமிகளுக்குத்தானே தங்க குறிஞ்சிகளை தானே சங்கர் அண்ணா அமருங்க, பொண்ணு குறிஞ்சிகளை தானே பொன்னரங்கம்மா அமருங்கன்றதானே சொல்லி சிம்மாசனங்கள் ஆடப்பட்டதானே போட்டு அண்ணமாறு சாமிகளுக்கு அந்த பாத பூஜைகளான செய்ய வேணும் எங்க தங்கள் தனிமையிலே தானே அங்க பாதோ அங்கனி விட்டு சாமி அங்க பட்டாளாடி தூபட்டே அங்க பட்டாளாடி தூபட்டே அங்க பாதோ அங்கி விட்டு சுவாமி அங்க பட்டாளாடி தூபட்டி நிக்கி பட்டாளாடி தூபட்டி அங்க கொண்டு வந்த பூமாளரே சாமி அண்ணனுடைய வாதத்தில் அங்க கோபு கோபுன்னு மேல் தூவி கூபு கூபுன்னு மேல் தூவி கோபு குபுன்னு மேல் தூவி சுவாமி அங்க கோபு குபுன்னு மேல் தூவி வணக்க வணக்க மண்ணா வாழ்க்கை செய்ய வணக்கம் நடத்தி அண்ணமார சாமிகள் தானே ரங்கம் பருவதாபத்தினை இடத்திலே ஆனால் எம்புறவி ரங்கம்மே நாம சேரோ பீரண்டம் அம்மா தங்காயி நாம சிடியா வாழந்தவியோ தங்கமே நாம செல்வ பாலுண்டவியோ அங்க தேங்காய்க்கு மூணு கண்ணா தங்காயி ராம தேவி தாமரைக்க மூணு மக்கோ தேவி தாமரைக்க மூணு மக்கோ தேங்காய்க்கு மூணு கண்ணா தங்கமே ராம தாமர தேவிக்கு மூணு மக்கோ தங்கமே நாம தாமரைக்க மூணு மக்கோ நாம வாழ கூறு கூடையோ தங்காயி நாமவான் மோடிக்க மூணு மக்கோ அடவான் மோடிக்க மூணு மக்கோ ஆனா தங்கம்மே படையா வடகடையெல்லாம் தான் திரட்டிக்கொண்டு தங்கோனாங்க தங்க நல்லா வந்தோம் அம்மா
மீனாக தங்க அங்கிடி வேட்ட பரவி அண்ணா தங்க மீனாக தாரணி பட்டணங்கள் வந்தோ தாரணி பட்டணங்கள் வந்தோ பரவி அண்ணா அடரானாங்க பொண்ணு அங்கிடி வேட்ட தங்காயினாங்க போறப்பட்டு வந்தம்மம்மா தங்காயினாங்க போறப்பட்டு வந்தம்மம்மோ தங்கமே நாங்க புறப்பட்டு வந்தோம் அம்மா தங்கமே நாங்க புறப்பட்டு வந்தோம் அம்மா எம்பரவே தங்கம்மை அண்ணா தங்கங்களே வேட்டைதானே திரணி வட்டமாகப்பட்டதானே வந்திருக்கிறோம் ஆமா பொன்னங்களே வேட்டைதானே பூமி வட்டமாகப்பட்டதானே வந்திருக்கிறோம் தங்கம்மை அன்னவார சாமிகளுக்குத்தானே தங்காயினி வாழ்த்தே வாரங்கோடம்மா ஆமா தங்காயினியும் மந்தேர வாழ்க்கை கூடம்மா நீயும் மந்தேர வாழ்க்கை கூடம்மா தங்கமெங்க வாத்தே வரங்கோடம்மா தங்கமெங்க மந்திர வாழ்க்கை கோடம்மா தங்கமெங்க மந்திர வாழ்க்கை கோடம்மா தங்கம்மை நாங்க தங்கங்களி வேட்டைதான் திரணி வட்டமாகப்பட்டதானே வந்திருக்கிறோம் போய் வாங்கல் அண்ணான அண்ணனுக்குத்தானே புகைப்பட கொடுத்து தாட்டம்மா தங்கம்மே அண்ணனுக்கு தூங்கும் அந்த வேளையில தூங்கும் அந்த வேளையில வாங்க வேளாயில தூங்கும் அந்த வேளாயில அண்ணா நானும் துய்ய கனவு கண்டேன் அண்ணா நானும் துய்ய கனவு கண்டேன் தூங்கும் அந்த வேளாயில எம்போர விகாராள தூங்கும் அந்த வேளாயில மது வேளையில தூங்கும் அந்த வேளையில நானந்துய கனவு கண்டு அண்ணா எம்போர வீராசர்களாதுயோ கனவு கண்டு அண்ணனுக்கு அசரும் அந்த வேளையில அசரும் அந்த வேளையில ஆமாங்க வேளாயில சருமந்த வேளாயில அண்ணனுக்கு கனவு கண்டேன் அண்ணனுக்கு கனவு கண்டேன் எம்போர வீராசர்களா சருமந்த வேளாயில அண்ணாடே சருமந்த வேளாயில மது வேளையில அசரும் அந்த வேளையில அண்ணாவாரியாக கனவு கண்டு ஆமா அண்ணர்களாக கனவு கண்டு ஆனா எம்பரவி அண்ணா திக்கி தூங்கும் அந்த வேளையிலே நான் துய்ய கனவு கண்டேன் இன்னைக்கு அசரும் அந்த வேளையிலே அண்ணாகாதோ கனவு கண்டு ஆனால் தங்கம்மை அண்ணா கிளி வேணும் என்று கேட்டவளம் நீதான் ஆனால் இப்போதுதானே கிளிவேட்டைக்கு புறப்படலாம் என்று நான் புறப்படும் போது தூங்கும் அந்த வேலைகிறது உய கனவாகப்பட்டதானே கண்டேன் என்று சொல்கிறாய் என்னம்மா கனவாகப்பட்டது கண்டாய் அண்ணா நீங்கள் கிரிவேட்டைக்கு தானே சென்றால் ஆ. வெற்றி அடையாத பாதைதான் கனவு கண்டேன் அண்ணா அப்படியா ஆமா கிளியைத்தானே பிடித்து வர முடியாது ஆ, கிளிவேட்டையில் தானே வெற்றி அடையாமல் திரும்பி வருவதாக கனவு கண்டாய் ஆமா ஆனால் எம்பரவே தங்க அண்ணா நீங்க அன்னைக்கு கத்தி எடுத்ததுண்டு கத்தி எடுத்ததுண்டு எடுத்ததுண்டு கத்தி எடுத்ததுண்டு அண்ணனுக்கு கணத்த வர வென்றதில்லை அண்ணா நீங்க கணத்த வர வென்றதில்லை அண்ணனு எடுத்ததுண்டு கத்தி எடுத்ததுண்டு வென்றதில்லை
அண்ணா தங்காயே நீங்க கத்தி எடுத்ததுண்டு நீங்க காணத்தை வர வென்றதில்லை இன்னைக்கு நீங்க ஈட்டி எடுத்ததுண்டு நீங்க எகத்தவாடு வென்றதில்லை. ஆனால் தங்கம்மை அண்ணா கத்திகைத்தான் கையெழுத்திருந்து கலத்த படையத்தானே வென்றதில்லை ஆமா உண்மைதான். ஆனால் இப்ப கிளிவேட்டைக்கு செல்வதா வேண்டாமா, கிளை வேணுமா வேண்டாமா தங்கம்மை? அப்படி என்று சொல்லும் போது எம்பரவை அண்ணர்களாம் கத்திகைத்தான் கையார எடுத்ததுண்டு நீங்களோ தான் கலத்த படையாகப்பட்டதானே வென்றதில்லை. ஈட்டிகைத்தான் கையார பிடித்ததுண்டு எழுத்த படைகளைத்தானே வென்றதில்லை. ஆனால் எம்பரவை அண்ணர்களே உங்களுக்குத்தானே ஒரு சோதனையாகப்படாதானே ஒரு சோதனை வைக்கிறேன். கடுகம் உலக சோதனையாகப்படாதானே உங்களுக்கு வைக்கிறேன் அண்ணா. ஒருபடி கடுகம் ஒருபடி மிளகம் தானே மேலே தானே தூக்கி வீசுகிறேன். கடுகம் மிளகம் தவறாமல் தானே வெட்டி வீழ்த்த வேண்டும். ஒருவேளை கடுகானதானே தவந்த விட்டா உங்க கனத்த படைகளானது நிக்கட்டும், மிளகோ தானே தவந்த விட்டா உங்க மூண்ட படைகளாகப்பட்டதானே நிக்கட்டும் அண்ணா என்று தானே ரங்கம் வருவதா பத்தினியாகப்பட்டவர்கள் தான் சொன்னார்கள். அப்போது எங்க அண்ணமார் சாமிகள் தானே. ஆனால் எம்பரவே ரங்கம்மே தாராளர் வம்பசம் வேளாண் கோத்திரத்தை தானே பிறந்து ஒருபடி கடுகம் ஒருபடி மிளகம் தானே எங்க வாழை இறக்கி கூட தானே பத்தாதம்மா. 12 வல்ல கடுகம் 12 வல்ல மிளகம் தானே மேலே தானே தூக்கி வீசு, கடுகம் மிளகம் தவறாமல் வெட்டித்தானே வீழ்த்துகிறோமாறு என்று சொன்னார்.